ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸ்டியில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து எப்படி சார்ட் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் ட்ரெண்ட் பார்த்தோம்னா இந்த சப்போர்ட்டை ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்து கீழே வந்துச்சு, பட் இந்த சப்போர்ட்டை அதால் பிரேக் பண்ண முடியல. ஸோ கரண்ட் ட்ரெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இதை ஆல்ரெடி க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இது ஓவரால் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். இப்போ அதே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் நீங்கள் அதே இதை பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே இருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வருது, திருப்பி இங்கே வந்தது, திருப்பி இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கான ஏரியாவை பிளாக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு இப்போ எடுத்துருக்கு. இப்போ இந்த இதை என்ன பண்ணணும், இதில் எனக்கு இதையும் க்ராஸ் பண்ணிடுச்சு. ஸோ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டிலை அவன் க்ராஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்து வரும்போது சப்போர்ட்டுக்கு வருவோம். ஸோ இதுதான் 1 ஹவருக்கான அனாலிசிஸ். ஸோ அடுத்த கேண்டில் வந்து நம்மளுக்கு சடன் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 1 மினிட் கேண்டில் போகிறேன். ஸோ இப்போ நான் 1 மினிட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எனக்கு என்ன ஆகுது, 1 ஹவரில் அப் ட்ரெண்டில் இருந்தது, 1 மினிட்டில் எனக்கு கன்சாலிடேஷனில் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்குது, ரைட். ஸோ ஒரு டைமும் 1 மினிட் வந்து கன்சாலிடேஷனில் தான் போயிட்டு வந்திருக்கு. ஸோ கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஜியன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் மாதிரி தெரியும், கரெக்டாக. ஏன்னா எல்லாமே கன்சாலிடேஷனில் இருக்குது. ஸோ இப்போது இந்த ரீஜியன் எடுத்துக்கோ, இந்த ரீஜியனை ஆல்ரெடி இவன் க்ராஸ் பண்ணிட்டான், கரெக்டாக. அப்போ நம்மளுக்கு எல்லோரும் என்ன யோசிப்போம்னா, இந்த ரீஜியன் க்ராஸ் பண்ணதுனால இவங்க வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு யோசிப்போம். எஸ், இருக்குது, கரெக்டாக. பட் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்த உடனே எனக்கு ஒரு புல் பேக் கிடச்சிது, பட் அதால் அதை க்ராஸ் பண்ண முடியலை. இங்கே எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்தது, பட் அதையுமே எனக்கு பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்த கேண்டில் வந்து 1 ஹவர் கேண்டலில் அப் கேண்டில், அதாவது க்ரீன் கேண்டில் வந்தது, பையர்ஸோட கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா திஸ் கை வில் கோ அப். ஸோ இங்கே அப் போகும்போது நம்மளுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 1, இங்கே 2, இங்கே 3, இந்த ஒன்று இருக்குது, இதுதான் 3, இதுதான் 4. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இவன் அப் ட்ரெண்ட் பீக்கில் வருவான் அப்படின்னு நான் நம்புகிறேன். சி இங்கே வந்துட்டான் இந்த இடத்துக்கு. இப்போ இது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது, பட் எடுத்த உடனே அந்த லாஜிக் வந்து நம்ம போகக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இப்போ இது என்ன ஆகுது, எனக்கு இந்த ரீஜியன் வரும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு சப்போர்ட்டில் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரீஜியனுக்கு இவன் வருவான், அப்படி வந்துட்டு திருப்பி மேலே போவான். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா சி என்ன ஆகுது, இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ இங்கே வந்துச்சு, இதை க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணுச்சு, பட் பையர்ஸ் வந்தாங்க, கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ இப்போ இவன் இதை க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்கு எடுக்கும். பட் என்னோட கெஸ் படி இவன் லிக்விடிட்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு நேராக இங்கே வருவான். இந்த இடத்துல ஒரு பிரேக் இருக்கும், ஸோ திருப்பி டவுன் ஆகும். பட் இந்த இடத்த இவன் க்ராஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்த டார்கெட் இதுதான். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு இங்கே 1, 2. ஸோ இப்போ இதை க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதை க்ராஸ் பண்ணால் டெஃபினட்டாக அடுத்த டார்கெட் வந்து இந்த இடம். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துக்கு வருவான்னு பார்ப்போம். வில் see.